வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மீனா வந்து முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சீதா வந்து கால் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் சீதா வந்து கால் பண்ணுறா, என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மீனா வந்து பயந்துட்டு அந்த கால் எடுக்கிறாங்க. சொல்லி சீதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து அக்கா ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து என்ன அருண் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா வந்து இல்லைக்கா அதெல்லாம் கிடையாது, ஸோ நம்ம வீட்டு ஆளுங்களை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து யாரை முன்னா சொல்லிட்டு இருக்க, மாமா பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சொல்கிறேன் நம்ம ரோஹிணி பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து மீனா வந்து என்ன சீதா சொல்லிட்டு இருக்கா, ரோஹிணி பற்றி நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து ஆமாங்க, நான் உங்களுக்கு மதியானமே கால் பண்ணணும் டியூட்டி டைம், ஸோ அதனால் உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து அக்கா இந்த மாதிரி நான் வந்து ரோகிணியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் சீதா வந்து இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க ரோகிணியை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து சீதா வந்து அது என்னோட ஹாஸ்பிட்டலுக்கா, ஸோ டியூட்டி விஷயமாக சொன்ன வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ தான் நான் வந்து ரோகிணியும் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அந்த ரோகிணி கூட கிறிஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த பையன், ஸோ அந்த பையனையும் அது இல்லாமல் அவங்களோட பாட்டின்னு நினைக்கிறேன், ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு இந்த ரோகிணி வந்திருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து என்ன சீதா சொல்லிட்டு இருக்க, அவங்கள கூட்டிகிட்டு ரோகிணி வந்தாங்களா அப்படி சொல்லி இங்கே மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து ஆமாங்கக்கா, அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து ரோகிணி வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான், அதனால தான் எனக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, ஆனால் தான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லி இங்கே வந்து சீதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னும் சீதா சொல்லிட்டு இருக்கேன் அம்மான்னு கூட்டிகிட்டு இருந்தானா, அதுவும் கிருஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா அந்த ஆமாக்கா அந்த பையனோட கிருஷா, சரி அந்த பையனுக்கு ஏதோ ஃபீவர்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னும் எப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா வந்து நானும் இது எப்படி உங்ககிட்ட சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல மாட்டோம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா, ஸோ அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா, அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேங்க, நீங்கள் வேணால் மாமா கிட்ட சொல்லுங்கள், ஆனால் வேறு யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க சீதா நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. பண்ணோடனே இங்கே வந்து மீனா இனி ஆளை காணமே, இன்னும் நைட் ஆயிடுச்சு, அவர் வர டைம் ஆயிடுச்சு, இனி ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து முத்து கால் பண்ணுறாங்க. பண்ணோடனே சொல்லி மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இங்கே எங்கே வந்துட்டு இருக்கீங்க, டைமர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை நான் வந்துட்டேன், ஸோ ஜவர் இப்போ தான் முடிஞ்சு, ஸோ இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சரி இங்கே கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மீனாவும் கட் பண்ணிடுறாங்க. பண்ணோடனே இங்கே முத்து என்ன ஏதோ பதற்றமாக பேசுகிற மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சி ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. போனோம்னா என்ன மீனாச்சு, எது கால் பண்ண ஏதோ விஷயம் சொல்கிறதா கால் பண்ண நல்லாவே தெரியும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து நம்ம வேணா சாப்பிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை மீனா அதெல்லாம் வேணாம், நீ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா அந்த வாங்க மொட்டை மாடிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போனோன்னா என்ன மீனா ஆச்சு, இப்போ எதுக்கு நீ இப்படி பயந்து ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து மீனா வந்து இந்த மாதிரி எனக்கு சீதா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதாக்கு என்னாச்சு, அவளை நான் மதியம் தான் பார்த்தேன், ஸோ மதியம் என்கிட்ட பேசி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அப்படிங்களாங்க, சரி ஆனால் அந்த விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி என்ன ஆச்சு நீ பொறுமையாக சொல்லு, ஸோ பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கள் பயப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நான் சொல்லுவேன், ஆனால் அந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் ரொம்ப கோவப்படக்கூடாது, யார்கிட்டையும் கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இன்னும் மீனா இப்படி பயப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தால் நான் பயப்படாமல் என்ன பண்ணுவேன், நீ சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி சீதா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டி விஷயமா போயிருக்கா போல, அந்த நேரத்தில் ரோகிணி வந்து பார்த்துருக்கா, அதான் எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து வந்து இதானே இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க, ஆனால் இப்போ சொல்கிற விஷயத்தை கேட்டால் தான் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ முத்து வந்து அப்படின்னா மீனா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அந்த கிறிஸ் இருக்கான் இல்லையா, ஸோ கிறிஸோட பாட்டி கூட்டிட்டு ரோஹிணி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களாம். அது இல்லாமல் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல, ஆனால் இந்த கிறிஸோட பாட்டியும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து என்ன சொல்லிட்டு இருக்க மீனா, நீ இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீன் வந்து அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கல்யாணின்னு சொல்லி ரெஜிஸ்டர் இருக்காமா, ஏன்னா அந்த ரெக்கார்ட் புக்லாம் இவக்கிட்ட தான் இருந்தது, ஸோ இவளும் யார் அவங்க பேர் போட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல கல்யாணி தான் போட்டிருக்கு அப்படின்னு வேற சொன்னா அவன் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து முத்து வந்து மீனா என்ன சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணியா, அப்போது அந்த பாட்டியோட பொண்ணு பேர் கல்யாணம் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவன் கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து அப்படியாங்க, எனக்கு ஞாபகம் இல்லையா அவங்க அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மீனா அது அந்த பொண்ணு தான், அப்போது அந்த அம்மாவோட பொண்ணு ரோகிணினா அப்போது புரிஞ்சு போச்சு, அப்போ கிறிஸோட அம்மா ரோகிணியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து எங்கே என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா அவங்களோட பொண்ணு ரோகிணினா அப்போ பையன் வந்து கிறிஸ் தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு.
பேசாமல் அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கலாம்லங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா என்ன மீனா சொல்லிட்டு இருக்க, அவங்க ஏற்கனவே எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு எனக்கு வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, பையன் வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படி வேற சொன்னாங்க இல்லையா அப்படி சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த மீனா வந்து ஏங்க அப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு 2வதாக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படி சொல்லி உங்கள் மீனான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா எப்படி நம்ம இவங்க கிட்ட சொல்கிறது அப்படி சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இது மீனா வந்து எங்கே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த விஷயம் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி மீனா இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல அப்படின்னா நமக்கு தானே கேட்ட பேர் அப்படி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நம்ம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆதாரத்தோடு நம்ம இதை காமிச்சாதான் யாரும் நம்மக்கிட்ட பதில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து புரியுது மீனா, ஆனால் நம்ம எங்கே போய்ட்டு ஆதாரத்தை எடுக்கிறது, நம்மளுக்கு ஒரே ஆதாரம் ஒன்று தான், அது ரோகிணியோட அம்மா கிறிஷு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் மீனா வந்து ஆமாங்க, ஆனால் அவங்ககிட்ட பேசி எந்த இதுவும் கிடையாது, ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா, அதுவும் இல்லாமல் அந்த அம்மா நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே தான் அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சு இந்த ரோகிணி தான் இந்த மாதிரி இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களோட கேரக்டரே மாற்ற வச்சிருக்குது இந்த பார்லமா தானா அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்களேங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து வந்து பார்த்தியா இந்த பார்லமா எந்த அளவுக்கு உஷாராக இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படி சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனாங்க எங்கே இதெல்லாம் இங்கே கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுங்க, எப்படி உங்கள் அண்ணன் தாங்குவார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா நானும் அதான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், நீ முன்னாடி சொன்ன ஒரு வேளை கிறிஷோட அப்பா வந்து மனோஜை தான் இருப்பான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இப்போ பார்த்தியா அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே வந்து மீனா வந்து நம்ம சீதா கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவோமா அப்படி சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா எனக்கு இது தெரியாமல் போச்சு, பேசாமல் அவள் ஹாஸ்பிட்டல் போவாள், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரி இல்லைனா டாக்குமெண்ட் அவகிட்டே இருந்தாலும் இருக்கும் இல்லையா, அது எடுத்து ஃபோட்டோ மட்டும் அனுப்ப சொல்லி நம்ம அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க இப்போ கால் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ண டைம் ஆகல தூங்கிட்டு படாமல் சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க அவள் தூங்கிருக்கலாம் மாட்டான், நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லி இங்கே வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே சீத்தா எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அக்கா என்ன காட்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து நான் அந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னேன், மாமா வந்து அந்த ரெக்கார்டு அந்த பேர் கல்யாணம்னு சொல்லி சேவ் ஆயிருந்துச்சு, ஏதோ டாக்குமெண்ட் எழுதியிருந்தாங்க அப்படி ஏதோ சொல்லணும்ல, அதோட ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து அப்படிங்களாக்கா சரிங்க நான் அனுப்பிச்சி விட்றேன், ஆனால் இப்போ என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போய் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து அப்படியா உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் கேட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, சரி நாளைக்கு நீ எடுத்து அனுப்பு அப்படி சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து வந்து இப்போ என்ன மீனா பண்ணுறது, நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறதுன்னு தெரியல, அதில் கண்டுபிடிச்சாலும் நம்ம எப்படி இவங்ககிட்ட இந்த உண்மையில சொல்லுதுன்னு வேறு தெரியலையா அப்படி சொல்லி இங்கே மொத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க பண்ணுறது, நம்மளோட கடமை நம்ம எல்லாருக்கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்படி சொல்லி எங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து பார்த்தா இந்த பார்லமா எப்படிப்பட்டதாக இருக்குது, இப்போ எனக்கு முன்னாடி தெரியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் மூஞ்சி பார்த்தாலே கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடலாம் அது திருட்டு மூஞ்சி அப்படின்ட்டு, அதை நான் அப்போது சொல்லிகிட்டே இருந்தேன், நீங்கள் தான் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த மீனா நீங்கள் எங்கே என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மீனா நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்ம சுத்திக்கிட்டவனும் சொல்லி ஏதாச்சும் ஐடியா கேட்போமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஐயோ பழகுறாளா அது ஓட்டவா எல்லாருக்கிட்டையும் சொல்லி முடிச்சிடும், அதெல்லாம் வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.